வணக்கம். ஒரே நாள்ல ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் மார்க்கெட்ல மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு கேப் அப். பட் ஆனா ஓப்பனிங்ல வந்த ஹைய டே ஃபுல்லாவே பிரேக் பண்ண முடியாம ஒரு கன்சாலிடேஷனோட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ராலி சஸ்டெயின் ஆகுமா? இல்ல ப்ராஃபிட் புக்கிங் வருமா? மார்க்கெட் நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இந்தியா, யுஎஸ்க்கான இந்த டாரிஃப் டீல் இம்பாக்ட் என்ன சொல்லுது? செக்டார், ஸ்டாக்ஸோட ஆக்ஷன் என்ன? நாளையோட மார்க்கெட் அவுட்லுக் என்ன? இந்த வீடியோல ரொம்ப தெளிவா, கிளியரா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நாராயணன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிஃப்டி 639 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் மோர் தென் 2000 பாயிண்ட்ஸும், மோர் தென் 1300 to 400 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். ஆனா இது உண்மையிலேயே இந்த ஸ்ட்ராங் க்ளோசிங் சஸ்டெயின் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் என்ன சொல்லுது? ஒரு லார்ஜ் பாடி பேரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் க்ளோசிங் டே லோக்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங் டே ஹைக்கு நியர்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய கேண்டில் 700 பாயிண்ட் இன்னைக்கு வாலட்டிலிட்டி. கிட்டத்தட்ட 2.5%லேருந்து 3% வரைக்கும் இன்னைக்கு வாலட்டிலிட்டி இருந்தது. இந்த வாலட்டிலிட்டி க்ளோசிங்கில் டே லோக்கு முடிஞ்சிருக்கிறதுனால, அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த லார்ஜ் கேண்டலோட லோக்கு கீழ கன்சாலிடேட் ஆகவோ, இல்ல ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகவோ சான்சஸ் இருக்கு. ஆனா, இன்னியோட லோவையும் பிரேக் பண்ணாம, ஹையும் பிரேக் பண்ணாம, இந்த பிட்வீன் ஒரு என்கல்ஃபிங் மூவ்ல இருந்தது அப்படின்னா, ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட்ல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்னா, இன்னியோட கேண்டில் ஹைய பிரேக் பண்ணா மட்டுமே அதுக்கான வாய்ப்பு பார்க்க முடியும். ஸோ, இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன செக்டார், ஸ்டாக்ஸு இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க டெலகிராம் குரூப் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. அதேபோல சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ட்ரேட் டீல் இதுதான் இன்னியோட மார்க்கெட்ட டிரைவ் பண்ணது. டிரைவ் பண்ணதுன்னு கூட சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு கேப் அப் ஓப்பனிங்கோட அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ராலி ஒவ்வொரு ஸ்டாக்லயும் அப்ஸ் அண்ட் டவுனோட கன்டின்யூ ஆச்சு. ஸோ இப்போ இந்த டாரிஃப்னால மேஜரா எந்தெந்த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஆட்டோ ஆன்சிலரி அதாவது ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஆம், 2வது ரியல்டி ஸ்டாக்ஸு தொடர்ந்து ரொம்ப வீக்கா இருந்தது. இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்திருக்கு. கெமிக்கல் செக்டார், சீ ஃபுட்ஸு, டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் தான் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. அப் டூ 20% வரைக்கும் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இதில ஆட்டோ காம்போனன்ட்ஸ், ஆட்டோ கம்பெனிஸ் வந்து ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டீல்னால. ஏன் அப்டின்னா, ஆம் இதில ரொம்ப ஸ்ட்ரகிளான ஏற்கனவே இந்த 50% டாரிஃப்னால அதிகம் பாதிக்கப்பட்டது டெக்ஸ்டைல், சீ ஃபுட்ஸ், ஆட்டோ கம்பெனிஸ். இந்த 3மே இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. கெமிக்கல் செக்டாரும் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, இந்த ட்ரேட் டீல தவிர்த்து பார்க்கும்போது கோல்டு, சில்வர் ஒரு கடுமையான ஃபால்ல இருந்து இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. கோல்டு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் நியர்லி 10% அமெரிக்காவோட மார்க்கெட்ல இப்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல மெட்டல் ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா, அ இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பவுன்ஸ் பேக் இருந்தது. அடுத்தது அதானி குரூப் ஸ்டாக்ஸ். அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மேஜர் ட்ரிகர் அப் டூ 10 to 12% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த யுஎஸ் ட்ரேட் டீல் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் அதானி குரூப்புக்கு. ஏற்கனவே அதானி கிரீன் கம்பெனியில யுஎஸ் கோர்ட்ல நம்மளோட அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மன் அனுப்புறதுக்கான அப்ரூவல் கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ்னால அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய ஃபால் இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பவுன்ஸ் பேக் ஆன இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் ராலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, அதில இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு. அதானி குரூப்ப பொறுத்தவரைக்கும். ஒண்ணு ஆ நியூ எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் அது ஒரு நியூஸு. 2வது குவார்ட்டர்லி ரிசல்ட் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் இந்த 2 கம்பெனிக்கும் மார்க்கெட் ஹவர்ஸ்லயே வந்துருச்சு ரிசல்ட். ஸோ அப்போ அதானி என்டர்பிரைசஸ்ல என்ன ரிசல்ட்னா, கடந்த வருஷம் இதே குவார்ட்டர்ல ரூ. 58 கோடி ப்ராஃபிட் இருந்தது. இப்போ ரூ. 5,627 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ரைஸ் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 2,520 கோடி இருந்த ப்ராஃபிட் இப்போ ரூ. 3,053 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். அடுத்தது நெகட்டிவ் சைட்ல ரிசல்ட் வந்த ஒரு ஸ்டாக் அப்டின்னா, வருண் பீவரேஜஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து டே ஹைலேருந்து 9% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆம்
பாலிசி பஜார் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஃபண்ட் ரைசிங்க்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட இந்த ஸ்டாக்ல கிரியேட் பண்ணியிருக்கு. ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட அவங்களோட சப்சிடி ஆதித்யா பிர்லா ஹவுசிங்ல இன்வெஸ்ட்மென்ட்க்கான அட்வென்ட்ன்ற கம்பெனி கிட்டத்தட்ட ரூ. 2,250 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. ஏபி கேபிட்டல் வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல நம்ம கவனிக்கலாம். அதானி குரூப்ல இன்னொரு ஸ்டாக், அதாவது ஏற்கனவே இவங்க செல் பண்ண ஒரு மேஜர் போர்ஷன செல் பண்ண ஒரு ஸ்டாக்கா ஏடபிள்யூஎல் அக்ரி. ஸோ இந்த ஸ்டாக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 30% இறங்கியிருக்கு. ஆனா ரெவென்யூ 10% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு நியூட்ரலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆம் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் இன்னைக்கு ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜாகிள் ப்ரீபெய்ட் அக்ரீமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீல் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. என்எம்டிசியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் 8% கிட்ட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆனா ரெவென்யூ 16%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, மார்ஜின்ல ஒரு பெரிய டிராப் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இத தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரொம்ப பிக் மூவ்மெண்ட் குடுத்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டெக்ஸ்டைல் கம்பெனிஸும், கெமிக்கல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு நிஃப்டி 500ல. முக்கியமா 16 டூ 17 கம்பெனி நிஃப்டி 500 இண்டெக்ஸ்ல மோர் தென் 20% அதான் 15 டூ 20% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டா பார்க்கலாம். இதில லீட் பண்ணியிருந்தது வெல்ஸ்பூன் லிவிங் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 19%, கேபிஆர் மில் 15%, ரைஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்&டி ஃபுட்ஸ் 14%, எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் 13, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 13% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்ஸ்டைல் கம்பெனி வர்தமான் டெக்ஸ்டைல் விடிஎல் 11%, அதானி கிரீன் நியர்லி 10%, அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் நியர்லி 10%, பாலிமெட் 8 டூ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ரோடெக் 7% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல எம்சிஎக்ஸ், பிஎஸ்சி மோர் தென் 4-5%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன் 7% இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாம் இந்தியா, நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாக்கும் நியர்லி 7% இன்னைக்கு பாசிட்டிவ். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் செக்டார் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருந்தது காலையில ஓப்பனிங்ல. நான் என்னோட டெலகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி நீங்க டெலகிராம் குரூப்ல இல்ல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரே நாள்ல 6%க்கு மேல ரைஸ் ஆயிருக்கு. இதில நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தொடர்ந்து கன்டினியூஸா இறங்கிட்டு இருந்த டிக்சன் இன்னைக்கு 6% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் க்ரூட் ஆயிலோட ஃபால்னால இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருந்தது. பட் நியூட்ரல்ல ஒரு சில ஸ்டாக்ஸும், பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாம ஒரு சில ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு ரிஃபைனரி கம்பெனிஸ்ல. டிஃபென்ஸ் செக்டார்ல இன்னைக்கு ராலி பெருசா வரல. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டாக் செக்டார் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மோட்ல தான் இப்போ டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்க்கு வரலாம். என்ன நிஃப்டியோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன? 25,727ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 639 பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவ். இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஃப்டி இப்போ 2026 இதுக்கப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு. பட் ஆனா இன்னும் பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், இதுக்கு முன்னாடி ஜனவரி 2026 ஜனவரி 5ஆம் தேதி 26,373 தான் ரெக்கார்ட் ஹை. அந்த லெவல இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா 26,341 ஒரே ஒரு சிங்கிள் ராலி ரெக்கார்ட் ஹைய உடைச்சது. ஆனா அந்த கேண்டில் ஒரு பெரிய லார்ஜ் பேரிஷ் கேண்டில். இப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 டூ 600 பாயிண்ட்ஸ் வந்து இப்ப கீழ இருக்கு. மறுபடியும் இந்த ஹைய உடைக்கணும்னா, இன்னும் 600 பாயிண்ட் கிட்ட இன்கிரீஸ் ஆகணும். இன்னைக்கு காலையில ஓப்பனிங்ல கிஃப்ட் நிஃப்டி மோர் தென் 1000 பாயிண்ட் பிளஸ்ல இருந்தது. ஸோ மார்க்கெட் இந்த 1000 பாயிண்ட் பிளஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அங்கருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஏன் அப்படின்னா, வெனிசுலாலருந்து இந்தியா ஆயில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்க போகுது. ரஷ்யாவோட ஆயில வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மீடியால ஸ்பெகுலேட் ஆனது ஒரு காரணமா பார்க்கலாம். இன்னும் இந்தியாலருந்து அஃபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் வரல. பட் இந்த ட்ரேட் டீல்னால இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், அமெரிக்காவோட இந்த அனௌன்ஸ்மென்ட் ரஷ்யாவுக்கும், இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல விரிசல் வரதுக்கான ஒரு சான்சஸும் இருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் காஷியஸா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கல வச்சு பார்க்கும்போதும், இந்த நியூஸ் ஃபண்டமெண்டல் நியூஸ வச்சு பார்க்கும்போதும், இது அடுத்தடுத்து வரப்போற நியூஸ பொறுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட மினிஸ்டர் பியூஷ் கோயல் பார்லிமென்ட்ல
யுஎஸ் இந்தியாவுக்கான ட்ரேட் டீல் பற்றின டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அஃபிஷியலாக நமக்கு வந்தால் தான் நாளையோட மார்க்கெட் இந்த ரேலி தொடருமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவோட ஜாப் டேட்டா, குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு, ஒவ்வொரு முக்கியமான கம்பெனிஸ் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அமெரிக்காவில். அதோட ட்ரெண்டு யூஎஸ் மார்க்கெட்லேயும் குளோபலாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு கண்டினியூஸ் ஃபால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரே நாளில் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக். இது அடுத்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இன்னியோட லோ அப்படின்னா 25,641. ஸோ அப்போ அந்த 25,600ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் வீக்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்லைன், ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சென்னை தாம்பரமில். இந்த செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தான். ஸோ இந்த செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.